இந்த நாடு முழுவதும் இந்த மாதிரியான சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்றது அட் இட்ஸ் லோயஸ்ட் மிக மட்டகரமான ஒரு நிலையில் போயிடுச்சு. அப்போ இதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படையை உருவாக்கணும் அப்படின்னம்னா நிச்சயமாக நான் சொல்ல வரேன், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஷுட் ஹேவ் டு பி பியூரிஃபைட். இல்லாட்டி இது வந்துட்டு நடக்கவே நடக்காது. ஒரு காவல்துறைக்கு போய்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவோன்னே அந்த காவல்துறை உடனே ஆக்ட் பண்ணணும் அப்படின்னம்னா அது ஃப்ரீயாகும், கரப்ட் ஃப்ரீயாகும் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு மருத்துவமனையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டாக்டரை ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படின்னா அப்புறம் அது என்ன விதமான அரசு மருத்துவமனை? அது டாக்டர் அப்படின்றவங்க படித்தவங்க, சமூகத்தில் ஒரு நிலையில் இருக்கிறவங்க, இயல்பாக ஒரு இடத்துல மருத்துவமனையில் அவங்க பணியாற்றுறாங்க. இங்கே இந்த நிலை அப்படின்னா இந்த வயக்காட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டு திரும்பி வரக்கூடிய அந்த பெண் மகளிர், அவங்களுக்கெல்லாம் என்ன விதமான பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்க முடியும்? இந்த நாட்டில் பேசுகிறேன், நான் மாநிலத்துக்கு மாநிலம்னா நான் பேசலை, இந்த நாடு முழுவதும் இப்படி தான் இருக்குது. இது இவ்வளோத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால்னா, ஒரு 20 வயசு பெண்ணாக இருந்தால்னா அவன் என்ன நினைப்பான்னா, நல்லா படிச்சுட்டு முதல்ல இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடணும்டா நினைப்பான். ஏன்னா இந்த நாட்டில் வெளியில் போய்ட்டு வேலை செய்ய முடியாது, ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய்ட்டு வேலை செய்ய முடியாது, வேலை செஞ்சுட்டு உருப்படியாக வீடு வந்து சேர முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு நாட்டில் வந்துட்டு என்னான்னு நான் இருக்கிறது அப்படின்னு இல்லை. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இதெல்லாம் ஏன் பண்ணுதுன்னா அது தன்னை காப்பாற்றிக்குது. நான் விக்டிம்ஸோடைய பக்கம் இருக்கிறேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக அது பண்ணுதே ஒழிய இதெல்லாம் தடுக்கக்கூடிய உள்ளபடியாக நான் அதனால தான் நான் பிரிஜ்பூஷன் சரண் சிங்குடைய கேஸை கொண்டு வந்தேன். அங்கே ஒன்றும் கொலையெல்லாம் நடக்கலை. ஒரு தேர்தல் அத்லெட்ஸ் அவங்க இந்த நாட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி பெருமையை கொண்டு வந்து சேர்த்தவங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் நெருக்கடி, அதற்கான பதில் என்ன? நாங்கள் புகாரே கொடுத்துட்டோம். மற்ற இடங்கள்லாம் தூக்கி பட்டுன்னு உள்ளே வைக்க வேண்டிய இடம் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை தூக்கி உள்ளே வைக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் வெளில தான் இருக்காரு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். வெஸ்ட் பெங்காலில் தீ வைத்தீர்கள்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், அசமை நாங்க விட்டு வைக்க மாட்டோம். இந்த தீ டெல்லி வரை பத்தி எரியும். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பதவியை கூட நாங்க வீழ்த்தி விடுவோம் என்கிற ஒரு மிகப்பெரிய மிரட்டலை மம்தா பானர்ஜி கொடுத்ததாக ஒரு செய்தி வெளியானது. இதை தொடர்ந்து அசமின் சீஃப் மினிஸ்டர் என்ன தைரியம், எங்களையே பார்த்து நீங்க மிரட்டுகிறீர்களா என்கிற ஒரு கேள்வியும் எடுத்து வைக்கிறார். அனைத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விவகாரங்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் மருத்துவ கல்லூரியில் நடந்த விஷயங்களை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவை கொந்தளித்தது. இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீர்கள்னா அங்க பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியான பிஜேபி இது போன்ற போராட்டங்களை மிகப்பெரிய அளவில் நடத்தி வருகிறார்கள். ஆனால் அதே பிஜேபி ஆளக்கூடிய மற்ற மாநிலங்கள், முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைகள், இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள் 2 பெண்கள் மரத்தில் தொங்க வைத்து தற்கொலையாக அதை எடுத்து காட்டக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா பரேலியில் 2 குழந்தைகள், நேற்று நடந்த விஷயம். ஒரு 13 வயது சிறுமி தீ வைத்து தன்னை தகனமாக்கிக் கொள்கிறார். அந்த பெண்ணுடனும் தவறான செயல் நடந்தது. இதற்கு முன்பு ஹாத்ரஸாக இருக்கட்டும், உன்னாவாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் இதே பிஜேபி எந்த ஆக்ரோஷத்தை வெஸ்ட் பெங்காலில் காட்டி வருகிறார்களோ அந்த ஆக்ரோஷம் நிச்சயமாக தேவை. ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் இதை போன்றுதான் செயல்பட வேண்டும். ஆனால் அதே கட்சி தான் ஆளக்கூடிய மாநிலங்களில் எந்த விதமான வார்த்தையும் பேசுவதில்லை. இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக ஐயா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், பாலியல் தொல்லைகள் இதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்கள் 3 நாட்கள் மக்கள் ரோட்டிலும் இறங்கி போராடி வருகிறார்கள். 3வது நாள் ஒரு புதிய செய்தி வந்துவிடுகிறது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அதை பூசி முழுகுவதற்கான அனைத்து வேலையுமே பிஜேபி பார்க்கிறது. ஆனால் அதே எதிர்கட்சிகள் அந்த மாநிலங்களில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் அதை ஒரு மிகப்பெரிய அளவில் பிஜேபி போராட்டக்களமாக மாற்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் மீடியா ஹவுசஸ்கள் கூட எந்த அளவில் ஆர்ஜேகர் மெடிக்கல் கல்லூரியில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேச மாட்டேங்கிறார்கள். உங்களுடைய நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருக்கிறது. கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், குற்றச்செயலை தடுக்கக்கூடிய காவல்துறை, அதற்கு பிறகு அது கொண்டு போய் நிறுத்தக்கூடிய குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய நீதிமன்றம்,
இவற்றுக்கு இடையே அரசியலும் மற்ற செல்வாக்கும் மிகப்பெரிய அளவிற்கு புகுந்து மொத்த அமைப்பையும் சிஸ்டம் அலைக்கழிக்கிறது. அதுதான் இங்கே நடக்குது. இப்போ ஆர்ஜிகரில் நடந்த அந்த குற்றம் வந்துட்டு மிக 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 கொடூரமானது. அதனுடைய அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அலறி போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு குற்றச்செயல் அவள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பாலியல் குற்ற தாக்குதல்னு சொல்லலாம். அப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே சொல்லுவாங்களே சாதாரண மொழியில் வருஷ கட்டி கற்பழிச்சிருக்காங்கன்னு, அந்த மாதிரி தான் அது நடந்திருக்கு. ஆனால் அதில் எத்தனை பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க? கரெக்ட். இந்த ரிப்போர்ட்டு படி பார்த்தா பலரும் அதில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தனை மட்டும் முதல்ல கைது பண்ணாங்க. அதுக்கே ஒரு 3-4 நாள் ஆச்சு. அதுவும் மிகப்பெரிய எழுச்சி மருத்துவர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எதிர்ப்பு மிக கொடூரமான ஒரு இந்த குற்றத்துக்கு வந்துட்டு உடனடியாக யார் அந்த பாலியல் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கின்றது வற்புறுத்தல் பெங்காலையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா ஃபுல்லாக எதிரொலித்ததனுடைய விளைவு கைது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆதரவாக ஒரு குரூப் வந்துட்டு உள்ள போது போராடக்கூடியவங்களை எல்லாம் ஒடுக்கிறது அடிக்கிறது அப்படின்னோம்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று காவல்துறை பிசாது இருக்குது, இன்னொன்று அரசியல் சட்டம் ஒழுங்கு கையில் இருக்குது. இந்த இடத்துல எப்படி ஒரு மருத்துவர் இல்லாட்டி ஒரு மருத்துவ பெண்மணி எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் சொல்லுங்க? நிச்சயமா இந்த பிரச்சனை வந்துட்டு பெங்காலை பொறுத்ததில்லை, நடந்த மாபெரும் குற்றம் அங்கே நடந்திருக்கலாம் இன்றைய நிலையில. ஆனால் இந்த நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கு. ஆமாம். இப்போ இரவு நேரத்தில் பணியாற்றக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு மருத்துவமனையில் இருந்து பார்த்தோம்னா ஒரு வார்டுக்கும் போயிட்டு ஒரு எமர்ஜென்சி அட்டன் பண்ணிட்டு வரக்கூடியவங்கள வேற ஒரு 2-3 பேர் வந்துட்டு புரி வைக்கிறாங்க அவள் மீது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் பிரைவேட் மருத்துவமனைகள் நடக்கிறது இல்லை, எல்லாம் பொது மருத்துவமனைகள் நடக்குது. பொது மருத்துவமனைகள் பிரைவேட் மருத்துவமனைகளை விட 10 மடங்கு பேஷண்ட் அதிகமாக கையாளக்கூடிய இடங்கள். அப்போ இந்த பெண் முன்னாள் இரவு போயிட்டு மறுநாள் இரவு வரைக்கும் பணியாற்றி விட்டு அதில் இருக்கிற ஓய்வெடுக்க போகும்போதோ அல்லது அந்த இடத்துக்கு இழுத்து சென்றோ இவ்வாறு அவள் மீது அந்த பாலியல் குற்றச்செயல் நடத்தப்பட்டிருக்கலாம். சரிதானே? இன்ன வரைக்கும் இதுதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு நமக்கு இல்லை. எஸ், ஒரு மாநில முதலமைச்சரே சொல்றாங்க இன்னும் 48 மணி நேரத்துல இதை பற்றி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன்னால் நிறுத்தலைன்னா நானே தூக்கி சிபிஐ கிட்ட கொடுப்பேன்றாங்க. சார் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜியோடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்ல அந்த அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்கிறது. சந்தீப் கோஷ், த பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ், ஒரு நாள் 2 நாள் கழித்து அவர் ராஜினாமா கொடுக்கிறார். அதே ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு வந்து இன்னொரு இடத்துல போஸ்டிங்கும் கிடைச்சிருது. யாரை காப்பாற்றுவதற்காக என்னெல்லாம் செய்தார்கள் என்கிற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மற்ற செய்தி ஊடகங்கள் வழியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மருத்துவக் கல்லூரியில் நடந்த பல்வேறு அத்துமீறல்கள், எத்தனையோ மர்டர்ஸ், எத்தனையோ சூசைட் கேசஸ் அங்கே இருக்கு, இன்னும் பல்வேறு இஷ்யூஸ் இருக்கு. அதே நேரத்தில் இந்த வழக்கை வந்து உடனடியாக கால்கட்டா ஹைகோர்ட் சிபிஐ கையில் மாற்றுறாங்க. சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோ எடுத்து மம்தா பானர்ஜியோட அரசாங்கத்தை நல்லா திட்டி அனுப்பியிருக்காங்க. நவ் மம்தா பானர்ஜி இஸ் சேயிங் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இதில் வந்து ஈடுபட்டாங்க, எங்க கையில் இந்த வழக்கு கிடையாது, நாங்க நீதிக்காக நாங்க நிற்கிறோம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வழங்கி கொடுங்க. ஷீ இஸ் ஆல்சோ சைடிங் சேஃப் கார்டிங் ஹர் பொலிட்டிக்கல் கரியர். எதுக்கு இன்னி போராட்டத்தை இதுக்கு மேல ஏன் நீங்க நடத்துறீங்க? டாக்டர்ஸ் கேன் கம் பேக் டு த ஹாஸ்பிட்டல்ங்கிற விஷயத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. 2வது ரொம்ப முக்கியமாக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சிபிஐ ஏன் இந்த விசாரணையை கூடிய சீக்கிரம் நடத்தி அந்த ரிப்போர்ட்டை நீங்க பப்ளிக்ல விடுங்க, எங்க மேல தவறு இருந்தா எங்க மேலேயே அந்த அலிகேஷன் இருக்கட்டுமே. வை சிபிஐ இஸ் டிலேயிங் இன் கிவிங் அவுட் த ரிப்போர்ட்? இல்ல, காவல்துறைக்கு வந்துட்டு நீங்களே கொடுத்துருவீங்கன்னு நீங்க சொன்னீங்க. சரி, நீங்க சொல்றபடி நீதிமன்றம் கொடுத்துருச்சு, சிபிஐ விசாரிக்குது. சிபிஐ விசாரிக்கக்கூடிய போது எத்தனை நாள் அந்த குற்றச்செயல் நடந்ததுக்கும் சிபிஐ விசாரணை எடுக்கிறதுக்கு இடையில இருக்கு. எவ்வளவு தூரம் எவிடன்சஸ் டேப்பர் பண்ணிருக்க முடியும்? ஒண்ணுதான் ஹேண்டில் அங்க இருக்கு. அதாவது அந்த பெண் கற்பழிக்கப்பட்டால், பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டால் ரொம்பவே தெளிவா எடுத்து அந்த ரிப்போர்ட்டை தவிர வேற எந்த எவிடன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குது? சொல்லுங்க பாப்போம். அந்த இடத்துக்கு அவ ஏன் போனான்னு அவளையே குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு அந்த பிரின்சிபல் பேசுறாரு அப்படின்னா
இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால சரி. சிபிஐ வந்துட்டு இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு 3 நாள்ல எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. அங்க ஒரு அட்வர்ஸ் சூழல் இருக்குது, ஒரு எதிர் சூழல் நிலவுகிறது. அப்போ சிபிஐயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏஜென்சியா இருந்தாலும் சரி, give them ample time. அவங்க அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா என்ன அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட்டை பட்டுன்னு கொடுக்க முடியாது. ஒரு ஏஜென்சிக்கு முதல்ல தேவை ரிப்போர்ட் கிடையாது, அதுக்கு எவிடன்சஸ் வேணும், அதுக்கு சாட்சிகள் வேணும். அது முடிஞ்ச அளவிற்கு வந்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாக்கு மூலமா அது பெற்று அதை ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ற வரைக்கும் அவங்க எதையும் செய்ய வேண்டிய, யாருக்கும் அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நிச்சயமாக இது வந்து ரொம்பவே ஒரு மக்கள் மனதில் ஒரு ஆழமான எதிர்ப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கு இந்த இன்சிடென்ட். எந்த அளவில் பிஜேபி வெஸ்ட் பெங்கால்ல போய் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையாள்கிறார்களோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். பிகாஸ் ஆஸ் அ ஆப்போசிஷன் நிச்சயமாக இது போன்று நீங்க ஆளும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்போசிஷன், அந்த பொசிஷன், அப்புறம் இது ஆளுங்கட்சி, இந்த கதையெல்லாம். பட் the same thing is happening in Uttar Pradesh. All those thugs are there. All those thugs are there in BJP. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வினேஷ் ஃபோகத் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு பெருமை, அவன் வந்துட்டு அந்த இறுதிப் போட்டியில கலந்துட்டு இருந்தார் அப்படின்னோம்னா இன்னும் இவங்களுடைய முகத்திலேயே கிழிஞ்சு போயிருக்கும். கட்டாயம் ஷி வுட் ஹவ் ஃபெட்ச்ட் கோல்ட் ஃபார் திஸ் கண்ட்ரி. அவ்வளவு பெரிய அளவுக்கு உயர்ந்த ஒரு அத்லெட்டு, ரெஸ்லரு, அங்க உட்காந்துக்கிட்டு ஜந்தர் மந்தர்ல போராடும் போது கை ஒரு ஆளு கால் ஒரு ஆளை பிடிச்சி இப்படி தூக்கி போடுறீங்க. உங்க கேட்டது என்ன? எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பாலியல் வன்முறைக்கு என்ன பதில்? எப்படி பூஷன் சரண் சிங் எப்படி வெளில இருக்கிறாரு? பெருசா நீங்க பேசுறீங்க, பந்து நடத்துறீங்க, அப்புறம் எல்லாத்தையும் பண்றீங்க, நாங்க தான் எல்லாம் எதிர்கட்சி போராட்டம். அப்ப இங்க என்ன ஆச்சு? இந்த மாநகர காவலுடைய கட்டுப்பாடு வந்துட்டு உள்துறை அமைச்சர்கிட்ட தான் இருந்துச்சு. அங்கிருந்து மாநில காவல்துறை என்ன பண்ணீங்க? நீங்க ஒன்றும் பண்ணலையே. அவங்கள எல்லாம் அப்படி அப்படி தூங்குங்க. ஏன் அவங்களுக்கு வந்துட்டு படுத்துட்டு இருக்கிறதுக்கு பெட் எடுத்தாந்து கொடுக்குறான், அதை வந்துட்டு போலீஸ் பிடிங்கிட்டு போச்சா இல்லையா? இதெல்லாம் நம்ம போஸ்டரை நம்ம போட்டிருக்கோம். அப்போ இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ண ஒரு ஆட்சியும் கட்சியும் நியாயத்துக்காக பேசுது அப்படின்றதெல்லாம் காதல பூ சுத்துறதுக்கு ஒப்பானது. அது கிடையாது. நான் அந்த இடத்துக்கே வரல. பொலிட்டிக்கல் சிஸ்டத்தினுடைய பெரிய ஃபெயிலியர் தான் ப்ரியர் டு த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தினுடைய கரப்ஷன். ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் சரியா இருந்துச்சு அப்படின்னோம்னா அது கிடையாது. அது யாரா இருந்தாங்க கிடையாது. அப்போ அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது. இவங்க நடத்தக்கூடிய பந்து, இந்த புடலங்க, இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா அந்த மாநில அரசு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரிலூட். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்றாங்க. அது வேற கதை. அதுக்கு தான் மம்தா கிரியேட்டிங் a ground. ஆமா, ப்ரிப்பேரிங் கிரியேட்டிங் a ground. ஸோ அதனால அதை பத்திலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேர் இஸ் த சுச்சுவேஷன், எ ப்ரொடெக்டிவ் சுச்சுவேஷன் ஃபார் தி டாக்டர்ஸ். அது முடிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்ல நடக்குது அதே மாதிரி ஏர்லி மார்னிங். அப்போ இதை என்ன சொல்லுது? இந்த நாடு முழுவதும் இந்த மாதிரியான சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்றது அட் இட்ஸ் லோயஸ்ட் மிக மட்டகரமான ஒரு நிலையில் போயிடுச்சு. அப்போ இதை வந்துட்டு சரி பண்றதுக்கான ஒரு அடிப்படையை உருவாக்கணும் அப்படின்னோம்னா நிச்சயமா நான் சொல்ல வரேன், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஷுட் ஹேவ் டு பி பியூரிஃபைட். இல்லாட்டி இது வந்துட்டு நடக்கவே நடக்காது. ஒரு காவல்துறைக்கு போய்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து தருவானே, அந்த காவல்துறை உடனே ஆக்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா அது ஃப்ரீ ஆகும், கரப்ட் ஃப்ரீ ஆகும், இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ரெண்டாவது, ஒரு மருத்துவமனையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டாக்டரை ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படின்னா அப்புறம் அது என்ன விதமான அரசு மருத்துவமனை? அது நான் கேட்குறேன், எந்த அடிப்படை? ஏற்கனவே நான் ஒன்றும் மருத்துவர்கள் எல்லாம் அப்படி தெய்வங்களை நான் ஒன்றும் பார்க்கல. அதே நேரத்தில் நான் சொல்ல வரேன், அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா எப்படி அவங்க காப்பாற்றுவாங்க? அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு. இப்போ சட்டத்திட்டங்கள் இல்லை என்று பல்வேறு நபர்கள் கூறுகிறார்கள். சட்டம் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லை என்று கூறுகிறார்கள். இதே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். இந்த திட்டத்தின் பேரில் 468 கோடி ரூபாயை ஒதுக்கினார்கள். அதிலிருந்து கிட்டத்தட்ட 80% வெறும் பிரச்சாரத்திற்காக மட்டுமே செலவு செய்யப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சட்டத்திற்காக நீங்க ஒரு பணத்தை ஒதுக்குறீர்கள், ஒரு பாலிசிக்காக நீங்க பணத்தை ஒதுக்குறீர்கள். அதுலயே சரியாக அந்த பாலிசி எந்த இடத்தில் போய் இயங்கணுமோ, யாருக்கு அந்த பணம் போய் செலவாகணுமோ அதுக்கு நீங்க செலவு செய்யாமல் தன்னோட பிரச்சாரத்திற்காக செலவு செய்து அப்புறம் இந்த மாதிரியான ரிசல்ட் தானே கிடைக்கும். அதே போன்று நீங்க பாருங்க, நிர்பயா ஆக்ட் கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கார்கள். 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு இந்த ஆக்ட் வந்தது. பாக்சோ ஆக்ட்ல பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார்கள்.
ஸ்பீடி ட்ரையல் நடக்கும், கூடி சீக்கிரம் தண்டனை கிடைக்கும். இது போன்ற பெண்கள், முக்கியமாக குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகளை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கொள்வோம் போன்ற பல்வேறு ப்ராமிசஸ்களை எடுத்து வைத்தார்கள். நிர்பயா வழக்கிற்கு பின்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனையோ வழக்குகள் என்சிஆர்பி டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 3800 சொச்சம் கேசஸ் வருடத்திற்கு நடக்குது இந்தியாவில். அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கேசஸ் நடக்கிறது. ஒருத்தருக்கு கூட தூக்கு தண்டனைங்கிற விஷயம் இதுவரை நடக்கவில்லை. நிர்பயா வழக்கிற்கு பின்பு இதுவரை ஒரு ரேப் கேசஸ்கள்ல இது போன்ற ஸ்பீடி ட்ரையலுங்கிறதே நம்ம பார்த்ததில்லை. அப்போ அந்த 7,000 கோடி ரூபாயாக இருக்கட்டும், இல்ல 468 கோடி ரூபாயாக இருக்கட்டும், இல்ல இதே பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த நாரி சக்தி வந்தன் பில் கொண்டு வந்திருக்காக நாங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. பட் வி ஹேவ் இம்ப்ளிமெண்டட் இட். ஸோ இது போன்ற வாய் வார்த்தைக்காக மட்டுமே கொண்டு வரக்கூடிய பில்ஸ்களை, அவர்களுடைய நோக்கத்தை நாம் எப்படி பார்க்கணும்? இல்லை, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இதெல்லாம் ஏன் பண்ணுதுன்னா அது தன்னை காப்பாற்றிக்குது. எஸ், நான் விக்டிம்ஸோடைய பக்கம் இருக்கிறேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக அது பண்ணுதே ஒழிய இதெல்லாம் தடுக்கக்கூடிய உள்ளபடியாக நான் அதனால தான் நான் பிரிஜ்பூஷன் சரண் சிங்குடைய கேஸை கொண்டு வந்தேன். அங்கே ஒன்றும் கொலையெல்லாம் நடக்கலை. ஒரு தேர்ந்த அத்லெட்ஸ் அவங்க இந்த நாட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி பெருமையை கொண்டு வந்து சேர்த்தவங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் நெருக்கடி, அதற்கான பதில் என்ன? நாங்கள் புகாரே கொடுத்துட்டோம். மற்ற இடங்கள்லாம் தூக்கி பட்டுன்னு உள்ள வைக்க வேண்டிய இடம் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை தூக்கி உள்ள வைக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் வெளில தான் இருக்காரு. அப்போ உன்னுடைய நாரி சக்தி, உன்னுடைய அப்புறம் உன்னுடைய அந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ எல்லாமே என்ன அப்படின்னோம்னா உனக்குன்னு ஒரு இமேஜை பில்டப் பண்றதுக்கு தான் நீங்க கொண்டு வரீங்களுடைய இன்டென்ஷன் அது கிடையாது. அது இருந்தது அப்படின்னா வேற. இந்த ஸ்பீடி ட்ரையல் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நான் தான் அங்க எடுத்து கைய வச்சேன். கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஸ்பாயில்ட் இன் திஸ் கண்ட்ரி. அதுக்கு காரணம் இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒருத்தர் ஒரு இடத்துலையும் நடக்குது. இப்போ இது டாக்டர் அப்படின்றவங்க படிச்சவங்க, சமூகத்துல ஒரு நிலையில இருக்கிறவங்க, இயல்பா ஒரு இடத்துல மருத்துவமனையில அவங்க பணியாற்றுறாங்க. இங்கே இந்த நிலை அப்படின்னா இப்போ வயக்காட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டு திரும்பி வரக்கூடிய அந்த பெண் மகளிர், அவங்களுக்கெல்லாம் என்ன விதமான பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடும்? இந்த நாட்டில் பேசுறேன், நான் மாநிலத்துக்கு மாநிலம்னா நான் பேசல, இந்த நாடு முழுவதும் இப்படிதான் இருக்கு. அப்போ இதை பத்தி சிந்திக்க வேண்டியது பொலிட்டிக்கல் கிளாஸும், அதை விட முக்கியமா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான். இந்த சிஸ்டம் வந்துட்டு சரியாக சீர்திருத்தப்பட்டு அமைக்கப்பட்டு செயல்படவில்லை என்றால் இந்த நாட்டில் இன்னும் எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவிற்கு பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் வந்துட்டு அதிகரிக்கும், தடுக்கவே முடியாது. I'll come on to this point, sir. ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காங்க பெண் வீராங்கனைகள் என்கிற பேர்ல அந்த வழக்கை கூட போடாமல் எஃப்ஐஆர் போடுவதற்கு கூட அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதே இடத்துல இன்னொரு சில நபர்கள் மீது குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. அது மணீஷ் சிசோடியாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், அல்ல ஹேமந்த் சோரேனாக இருக்கட்டும், கவிதாவாக இருக்கட்டும், இது போன்ற நபர்கள் ஒரு குற்றச்சாட்டு என்கிற பேரில் 6 மாதத்திலிருந்து 1.5 வருடம் 2 வருடம் வரை சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம், பிரிஜ்பூஷன் சரண் சிங் போன்ற நபர்கள் 1 மணி நேரம் கூட சிறைக்கு செல்லவில்லை. அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார். இது ஒரு பக்கம். 2வது ரொம்ப சீரியஸா நாம் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வர்றீங்க, சட்டத்தின் பேரில் நீங்க இதெல்லாம் நாங்க பாதுகாப்போம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிற பேர்ல, அக்கௌண்டபிலிட்டிங்கிற பேர்ல எந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் வேலை பார்க்கணுமோ அதே பொலிட்டிக்கல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய 48% எம்பிக்கள் மீது சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கிறது. அது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது, கிட்னாப்பிங் இருக்கிறது, மர்டர் இருக்கிறது, அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்கிறது. அது போன்ற 170 கேசஸ்கள் கொண்ட எம்பிக்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. அந்த 170 எம்பிக்கள்லையும் 151 எம்பிக்கள் மீது பெண்கள் மீதான குற்றங்கள் இருக்கிறது. நேரடியாக அது ரேப், அட்டெம்ப்ட் டு ரேப் ஆர் விமன் மீது நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆல் வயலன்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஸோ ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையுமே நீங்க பார்த்திருக்கீங்கன்னா, லெட் மீ டேக் 2 பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஒன் இஸ் பிஜேபி and other is காங்கிரஸ். இந்த பக்கம் 5 ரேப் அக்யூஸ்ட் இருக்கிறார்கள், இந்த பக்கமும் 5 ரேப் அக்யூஸ்ட்கள் இருக்கிறார்கள். ஸோ பிரதானமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்குள்ளேயே இந்த மாதிரியான அத்துமீறல்கள் இருந்தா, மற்ற சின்ன சின்ன கட்சிகள், ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஈவன் டிஎம்கே ஹேஸ் rape accused, TMC has rape accused, Shiv Sena has, Samajwadi Party has,
இன்னும் நீங்க பட்டியலிட்டுட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் அதே பொலிட்டிக்கல் கிளாஸ்ல பார்லிமெண்ட்ல போய் பேசும்போது டெஃபினெட்லி தே வில் நெவர் பி சீரியஸ் ஆன் விமன் இஷ்யூஸ். இது ஒரு தமாஷான ஆர்குமெண்ட்டுங்க. நீங்க வைக்கிறது ஒரு தமாஷான ஒரு ஆர்குமெண்ட். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க யாரா வேணாலும் நீங்க இருங்க. கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி சீட்டே கிடைக்குது முதல்ல? அதெல்லாம் விடுங்க. பொலிட்டிக்கல் கிளாஸ் பத்தி நம்ம சொல்லிட்டோம். பொலிட்டிக்கல் கிளாஸ் எப்படி இருக்குதுன்றதை சொல்லிட்டோம். அதை நம்ம பார்த்தோம். அதை நல்லா நிரூபிச்சது மோடியினுடைய பாஜக, ஆர்எஸ்எஸ் தான். இதை பத்தி வேற ஒண்ணு இல்லை. நான் கேட்கறது இதுதான். இந்த எம்எல்ஏ இதை பண்ணாரு, இந்த எம்பி இதை பண்ணாரு, இவங்களை எல்லாம் கைது செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? போலீஸ்காரனுடைய வேலை என்ன? அவன் வேலை பிடிச்செடுத்து போய் உள்ள போட வேண்டியதுதான், கேஸை ஃபைல் பண்ண வேண்டியதுதான், வாக்குமூலத்தை பெற வேண்டியதுதான், சாட்சிகளை திரட்ட வேண்டியதுதான், எடுத்துட்டு போயிட்டு அவன் வந்துட்டு இதை கொடுக்க வேண்டியதுதான், அதை சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண வேண்டியதுதான். எங்க முக்கியமான இடம் அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்துட்டு தலையிடாத இருக்கணும். அதுதான் முதல்ல இருந்துச்சு அப்படின்னோம்னா அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். நீங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லா விதமான வழக்குகளையும் ஒன்றும் வேண்டாம். ஒரு பெரிய கோயில், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயில், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில், அந்த கோயிலுடைய மேலாளர் சங்கரராமன் வந்துட்டு பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்படுகிறார். அதற்கான சாட்சிகள் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் நீதிபதிகள் முன்னால வாக்குமூலம் கொடுத்தாங்க. யாரு குற்றவாளி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சங்கராச்சாரியை கைது பண்ணி உள்ள வச்சாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில கேஸ்ல ஒண்ணுமே இல்லாத பண்ணதுக்கு யார் காரணம்? அங்க கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சரியா இருந்துச்சு. ஆனா பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்துட்டு எந்த சாட்சிகளையும் காப்பாற்ற மாட்டேன்னுச்சு. போலீஸும் காப்பாத்தல. கேஸ்ல ஒருத்தனும் வந்துட்டு எந்த தண்டிக்கப்படல. நான் கூட கேட்டேன், அப்போ சங்கரராமன் சாவல அதானே அப்படின்னு. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ்ன்றது இப்படிதான் இருக்குன்றது வேற. இதை வச்சுட்டு நம்ம எதையும் பண்ண வேண்டாம். நான் நேரடி இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு பிடிச்சி போடுறாங்க. இதுதான் நீங்க சொல்றீங்க. மனிஷ் சிசோதியாவாகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், எந்த குற்றமுமே அவங்க கிட்ட இல்லை. எந்த குற்றச்சாட்டும் இவங்க குற்றமா இவங்க பண்ணதா எந்த ஆதாரமும் ஈடி கிட்ட இல்லை. ஆனா எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்குது. எல்லா விதமான குற்றச்சாட்டும் வந்துட்டு பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல இருந்தது. ஒன்னுத்தையும் தூக்கி உள்ள வைக்கல. ஒரு மணி நேரம் கூட உள்ள வைக்கல. அப்போ இந்த இடத்துல இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு இருக்கக்கூடிய இந்த லிவரேஜ், ரைட்டா, இது வந்துட்டு மற்ற குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு தெம்ப தருமா இல்லையா, ஒரு துணிவை தருமா இல்லையா? சோ இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் இப்படிதான் இருக்குது. இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சரியா பக்காவா வேலை செஞ்சுச்சு அப்படின்னா இது முடியும்னா அதுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் கிளாஸ் சரியானதா இருக்கணும். ஆர் வி லேக்கிங் ஆன் சம் இன்டென்ஷன்? இந்த கேள்வி நான் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா, அந்த இன்டென்ஷன் ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்க்கு இல்லைன்னு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் அந்த சிஸ்டத்தை மேற்பார்வை செய்யக்கூடிய ஜுடிஷரியும் இன்னைக்கு கண்ணை மூடிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஜுடிஷரியை பொறுத்த வரைக்கும் இப்போ அதே எகெயின் ஹைகோர்ட் சங்கரராமன் கேஸ் ஜுடிஷரியா விடுவிச்சது. ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணல. ரைட். ப்ராசிக்யூஷன் யாரு சார்? இருங்க வரேன். ப்ராசிக்யூஷன் யாரு? அரசு வழக்கறிஞர். ரைட். ப்ராசிக்யூஷன் அவங்க தான் ப்ராசிக்யூட் பண்ணணும். டு ப்ராசிக்யூட், தட் இஸ் தேர் அப்ஜெக்டிவ். ஸோ போலீஸ் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது. ஆனா அந்த சாட்சிகள் எல்லாரையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணாததுனால அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க, எதிரியா போயிடுறாங்க. புரியுதுங்களா? போன உடனே என்ன ஆயிடுது, கேஸ் வீக் ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. இது வந்துட்டு நீதிமன்றத்தை நீங்க குறை சொல்ல முடியாது. இல்ல, நான் இந்த இடத்துல ஏன் இன்டென்ஷன் நான் சொல்றேன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் நடந்தது எப்பவுமே நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அங்க நடந்த இன்சிடென்ட்டையும் சப்போர்ட் பண்ண முடியாது. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் மம்தா பானர்ஜியும் சப்போர்ட் செய்ய முடியாது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஜுடிஷரி ஹேட் ஒர்க். ஹைகோர்ட் இந்த விஷயம் போனது. ஹைகோர்ட் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த விஷயத்த சிபிஐ கையில மாத்தினாங்க. சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோ எடுத்து அந்த வழக்கை விசாரிச்சாங்க. எல்லாமே நடந்தது. மற்ற இடங்களை நீங்க பாருங்க. ஸ்பெஷலா இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் இன் உத்தரப்பிரதேஷ், 2 பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அது கொலையா தற்கொலையாங்கிற விஷயம் வேற. பட் ஏன் ஒரு போலீஸ் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹத்ராஸை பத்தி ஹாத்ரஸ் ஒரு ரொம்ப பெரிய விஷயம், ரைட்? ஹாத்ரஸையும் சூமோட்டோ எடுத்து எதுவும் பேசல. உன்னாவ் விஷயம், சிங்கர் உடைய வழக்கை பார்த்தீர்கள்னா அதுலயும் தலையிடலை. இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இதே இடத்துல பெண் வீராங்கனைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க தான் போய் வழக்கு போட்டாங்களே ஒழிய சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோ எடுக்கல.
இன்னைக்கு நடந்த இந்த உத்தரப்பிரதேஷ் கேஸ்ல நீங்க பாருங்க, அங்க இருக்கக்கூடிய சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் பிரியதர்ஷினிங்கிற லேடி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை பெற்றோர்கள் வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதல. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நேத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே கிடக்குறோம், மர்டர் தான் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட எங்க கையில வரல. அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் போலீஸார்கள் சைட்ல இருந்தும் ஒரு ப்ரெஷர் வந்தது, இந்த தகனத்தை அடக்கிருங்க, எரிச்சிருங்கிறது. எங்க வீட்டுல இருந்த ஒரு சில லேடிஸ் சரி அட்லீஸ்ட் அந்த பாடியை பார்க்கலாம்ங்கிற விஷயத்திற்கு அவங்க அந்த சவுக்கு பையில கட்டி பிளாஸ்டிக் பேப்பர்ல ரேப் பண்ண அந்த விஷயத்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது, அந்த வேளாண் முள்ளுன்னு ஒன்று சொல்லுவோம், பெரிய முள்ளு, வடநாட்டிலையும் அது இருக்கு. அந்த முள்ளு காயங்கள் 2 குழந்தைகளுடைய முதுகுல இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, பெல்ட்டால் அடித்த காயங்கள் இருந்திருக்கு. இதே சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் பிரியதர்ஷினி என்ன சொல்றாங்கன்னா, there is no evidence of any external injury. This is the statement given by a superintendent of police, where the family is saying we have evidence, we have photographs, we have video, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்க பார்க்காதீங்க, வெளிப்படையாக ரத்த கட்டுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. எப்படி நீங்க சொல்லலாம், நீங்க இது மர்டர் நீங்க ஏன் கேஸ் ஃபைல் பண்ணலன்னு கேட்கும்போது, she says nobody even came to me, where the family is saying இல்ல நாங்க நேத்துல இருந்து இது எல்லாமே ஜுடிஷியரி பார்க்கணுமா இல்லையா, இது எல்லாமே இல்ல அதான் நான் சொல்ல வரேன். கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல வந்து ஜுடிஷியரி பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பட் இந்த பிரைமரி ரோல் வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸுக்கு தான் இருக்குது. போலீஸ் இந்த மாதிரி சொல்லுதுன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு போலீஸ் இந்த மாதிரி நடத்துக்கிறேன், அப்போ அதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். பிரியதர்ஷினிக்கு இதுல ஒன்றும் ஒரு தனித்த ஒரு இதெல்லாம் இருக்க முடியாது இல்லையா? அப்போ எதுக்கு அவங்க பண்றாங்க? அவங்க மேலே தான் அந்த ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி பெண்ணு தானே, பெண்ணு வந்துட்டு எங்க இன்னொரு பெண்ணை காப்பாத்துறாங்க? ஹாத்ரஸ்ல அந்த பெண்ணை தீ வைத்து கொளுத்திய போலீஸ் ஆபீசர்கள் இதுவரை அவர்கள் மீது இந்த ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. And we have not seen any other case after Nirbhaya. This is a country which is not serious on any aspect. இப்போதான் பாலிடிக்ஸ் சீரியஸா எடுத்துட்டு வந்துட்டு தோற்கடிச்சிருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட்டை. இப்போதான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறது, இப்போதான் கவர்மெண்ட்டே பயப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஆனா பயப்பட ஆரம்பிச்ச நடையிலையும் கூட சமூக குற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் முழுசா தூக்கி எறியறதுக்கு ரொம்ப நிறைய ரிஃபர்மேஷன் வரணும். இது வரணும். குறிப்பா போலீஸினுடைய ஒரு அதிகார சுதந்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான இதுவும் மறுபடியும் பொலிட்டிக்கல் டாஸ்க்கு தான் வருது. ஸோ மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம எவ்வளவு பேசுறோம். அப்போ மக்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு. இப்ப இவ்வளவு விஷயத்தையும் நம்ம பேசுறோமே, இதை இவ்வளத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாள்னா, ஒரு 20 வயசு பெண்ணா இருந்தாள்னா, அவன் என்ன நினைப்பான்னா, நல்லா படிச்சுட்டு முதல்ல இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடும்டா. ஏன்னா இந்த நாட்டுல வெளியில போயிட்டு வேலை செய்ய முடியாது, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு வேலை செய்ய முடியாது, வேலை செஞ்சுட்டு உருப்படியா வீடு வந்து சேர முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு நாட்டில் வந்துட்டு என்னான்னு நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கல்யாணம் ஆகிற வரையும் அவர் செக்யூரிட்டி அப்படின்றதே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவளும் வெளியில போயாகணும், உடப்பை தேடி ஆகணும், வீட்டை காப்பாற்றி ஆகணும். அப்போ இது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ஒரு சூழல் இந்த நாட்டில் உருவாகி இருப்பான். அதுல இருந்து ஒருத்தன் உட்காந்துட்டு சொல்றான் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவுதான். அப்போ இது வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஆழமா பாருங்கன்னு நம்ம சொல்றோம். ஒரு போலீஸ்மேனா, இஃப் யூ ஆர் அ போலீஸ்மேன், யூ டூ யுவர் கான்ஸ்டிடியூஷனல் பவுண்டட் டியூட்டி. நீ அதை பண்ணிடு, எடுத்தா கொண்டு வா. அது முடியாத போது அதை வந்துட்டு நீ தூக்கி ஊடகத்துக்கிட்ட போடு. இந்த நாட்டை தான் எதையாவது விசாரிக்க ஊடகம் போனா அப்படின்னோம்னா அவனையும் தூக்கி உள்ள வைக்கிறதெல்லாம் நடக்குது. அப்போ சித்திகர்லாம் அப்படிதானே உள்ள இருந்தார். ஆமா. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் இதுதான். நம்ம நாட்டினுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்குது. இது காரணம் பொலிட்டிக்கல் சிஸ்டம். The system is rotten. அழுகி போயிருக்கு. Thank you so much, sir. Thank you. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.